பொருளாதாரத்துக்கும் வாழ்வாதாரத்துக்கும் பயப்படுறோமே தவிர அந்த பயம் ஒரு அளவு கூட அல்லாவின் பாதைக்காக வேண்டியும் அல்லாவுடைய அச்சத்திற்காகவும் பயப்படுறது நம்மள யாருமே இல்லை. ஏன் இவ்வளோ அலட்சியம், ஏன் இவ்வளோ அசால்ட்டு? ஏன் அப்படின்னா குரானும் நாமளும் ரொம்ப தூரமாக இருக்கும். இறுதி சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்டது தானே குரானு. நமக்கு நம்பி இருக்காங்களா? நமக்கு யாராவது மலக்குமார்கள் வந்து உபதேசம் செய்கிறாங்களா? நமக்கு யாராவது நல்லடியார்கள் இருக்காங்களா சொல்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் வழிகாட்டுறதுக்கும்? அல்லாஹ் நம்மள்கிட்ட இறுதி சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, என்னுடைய வேதத்தை ஓது, நான் உனக்கு கைடன்ஸி, நான் உனக்கு வழிகாட்டுவேன், நான் உன்கிட்ட பேசுவேன், நான் உன்கிட்ட சொல்லுவேன் அப்படின்றான். ஆனால் அந்த குரானை மூடியவாறே தான் வச்சுருக்கோம். வாரம் நானும் சொல்கிறேன், அந்த குரானை மூடக்கூடியவர்களாகவே இருக்குமே தவிர அந்த குரானு என்ன பேசுது? 4 சூறாவோட விளக்கம் தெரிஞ்சுன்னா அதுவே போதுமா? முழு குரான் எல்லாம் நமக்கு டெஸ்ட் வைப்பான். நாளைக்கு மறுமை நாளில் முழு குரான் எல்லாம் நமக்கு டெஸ்ட் வைப்பான். நம்மளுடைய ஆமல்கள் எல்லாத்தையும் எல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டுவான். தொழுகையோட அமல்கள் இருக்கும், சதகா செஞ்ச அமல்கள் இருக்கும், நம்ம ஜக்காத் கொடுத்த அமல்கள் இருக்கும், ஹஜ்ஜு செஞ்ச அமல்கள் இருக்கும், நம்ம மற்றவங்களுக்கு நெருங்கிய குடும்பத்தினர்கள் செஞ்ச அமல்கள் இருக்கும். எல்லா அமல்களையும் எல்லாம் நிப்பாட்டிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு குரான்ல இருந்து அல்லாஹ் சில வினாக்களை எழுப்புவான். அந்த வினாக்களுக்கு நம்ம எவ்வாறு பதிலளிக்க போறோம், எப்படி பதில் சொல்லுவோம்? உலகத்திலே நமக்கு அதுக்கு பதில் தெரியலையே, எப்படி மறுமையில பதில் சொல்லுவோம்? குரானும் நம்மளும் ரொம்ப தூரமா இருக்கிறோம்.